திண்டுக்கல்ல ராபிடோ வந்திருக்குல்ல, ஆமா. இந்த ராபிடோ வந்தனால ஆட்டோ ஓட்டுநருக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா? அதாவது பாதிப்பு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. அதாவது ராபிடோக்காரங்க வந்து பைக்ல ஓட்டுறாங்க, ஆட்டோல ஓட்டுறாங்கன்னா அவங்கள நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது, அவங்கள நம்ம வந்து தப்பு பேசக்கூடாது, அவங்கள நிறுத்தி நம்ம விரட்டக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய, ஆட்டோக்காரங்க செய்ய வேண்டியவங்க ஒண்ணு, வாடகை நீங்க கரெக்டா ஓட்டினா எதுக்கு யாரும் வந்து ஆன்லைன்ல போறாங்க, எதுக்கு வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியை உள்ள வர வைக்க போறாங்க, யாரும் ஆதரவு தெரிவிக்க போறாங்க. இப்ப அவங்கள வந்து நம்ம திட்டினோம்னா நமக்கு நல்லா இருக்கா? அவனோட உழைப்பை நம்ம கெடுக்கிற மாதிரி இருக்குது. நீங்க என்ன செய்யணும், அதுக்கு மீறி நீங்க கேஸ் கொடுக்கணும் வைக்கணும்னா நீங்க அந்த ராபிடோவோட ஆப்ல போய் நீங்க என்ன அதுக்கு சட்ட ரீதியில என்ன பண்ணணுமோ ஒரு கோர்ட்ல போய் ஒரு இது போடுங்க, கேஸ் போடுங்க. கோர்ட்ல கேஸ போட்டு அதை நீங்க வந்து என்ன செய்யணுமோ அதை கேளுங்க. ஒரு தொழிலை வந்து நம்ம கெடுக்க கூடாது. என்னோட இது அவன் உழைக்கிறான், ஒரு 10 ரூபா கிடைக்குன்னு உழைக்கிறான், நீ அந்த உழைக்கிற, நீ ராபிடோ சேர்ந்துக்க. அது உனக்கு கட்டலையா, அது உனக்கு பிடிக்கலையா, நீ அவனை வந்து எதிர்ப்பு தெரிவிக்காத, அவன்கிட்ட போய் சண்டைக்கு போவாத. நீ ஆடியோல போய் நான் இது கட்டுறேன் அது கட்டுறேன்னா நீ அவன்கிட்ட பேசக்கூடாது. அவன் வந்து அதை அப்ரோடு கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் அப்ரோடு கொடுத்துருக்கு. எதுக்கு கொடுத்துருக்குது? அந்த ஆன்லைன்ல வந்து ஓன் போர்டு ஓட்டுறதுக்கு கொடுத்துருக்கு. அப்ப நீங்க போய் எல்லாம் வந்து ஆடியோ ஆபீஸ்ல எங்களுக்கு ஓன் போர்டை போட்டு மாத்திக்கிறோம், நாங்க ஓன் போர்டுல போட்டு மாத்தி நாங்க வந்து ஓட்டிக்கிறோம் அப்ப நீங்க போய் நீங்க ஒரு ஃபார்ம் எழுதி நீங்க ஆடியோ ஆபீஸ்ல எழுதி கொடுங்க. ராபிடோ பொறுத்தளவுக்கு தெளிவான முறையில விளக்கம் கொடுத்திருக்காரு. ராபிடோக்கள் பொதுவாக எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாண்ட்லயும் ஆட்டோக்காரங்க வந்து ராபிடோ ஓட்டுறவனை போட்டு அடிக்கிறத நம்ம பார்ப்போம். அது வந்து முறையான செயல் இல்லை அப்படிங்கறத ஒரு ஆட்டோக்காரே நமக்கு சொல்லியிருக்கிறது மிகவும் நிகழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு.